ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆச்சு இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றின முழு அப்டேட் வீடியோ ப்ளஸ் ஏன் நான் வீடியோ போடல, என்ன காரணத்துக்காக நம்ம அமைதியாக இருந்தோம், அதை பற்றி நான் முழுசாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை யூனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு தடவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு டேட்டு வந்து 30/7/2024. மிஸ்டர் நவீன் அவங்க எம்டி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 15 ஜூலைக்குள்ளே நம்ம வந்து பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தாங்க. சம் டெக்னிக்கல் இஷ்யூ, சம் ப்ராப்ளம், இன்டர்னல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 நாள் டைம் கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு 10 நாள் டைம் கொடுத்துட்டோம், இல்லை 25th 26க்குள்ளே ஏதாவது நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் வரல. இன்னைக்கு தேதி 30/7/2024 சாயந்தரம் 6 மணி. இப்போ வரைக்கும் எந்த விதமான அப்டேட் நியூஸும் வரலங்கிறதான் உண்மையான விஷயம். இது பற்றி நம்ம வந்து குமரேசன் சார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம், செல்வம் சார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்கு எதுவும் தெரியல, ஆக்சுவலாகவே எதுவுமே தெரியல. வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட யூனிக் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்ட சொந்தங்களுக்கு நான் கிளியராக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். லீகல் என்றைக்குமே கை விட்டுறாதீங்க. லீகல் போய் எஃப்ஐஆர் கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக எஃப்ஐஆர் கொடுங்க. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. பணம் வந்துருச்சுன்னா கேஸை வாபஸ் வாங்க போகிறோம். அது ஒன்றும் பெரிய மகாபாரதம்லாம் கிடையாது. பணம் வரலன்னா தான் கேஸ் கொடுக்க போகிறோம். இப்போ எப்படிலாம் அவங்க ஏமாத்துறாங்க நீங்களே யோசித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கொடுத்தது பணம். இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் வந்து அங்கே பண்ணியிருக்கோம், இங்கே பண்ணியிருக்கோம், அவங்க 50 கோடி போட்டது இன்னைக்கு 150 கோடி ஆயிருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம யாருமே கேட்கல, இவங்களா தான் சொன்னாங்க. ஓகே, நம்ம அதை கூட ஒத்துக்கிட்டோம். சரி, ஓகே சார், ஏதோ ஒன்று இருக்குன்றீங்க, அது எங்கே இருக்குன்னு காட்டுங்கன்னு கேட்டால் இப்போ வரைக்கும் காட்ட முடியல. காட்ட மாட்டேன்றாங்க, இல்லை காட்ட விருப்பம் இல்லையா, இல்லை காட்டினா ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை அவங்க வந்து இதை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை பணமே இல்லையா, எல்லாமே புர்டாவா, அதுவும் தெரியல நம்மளுக்கு. நானும் இதை பற்றி குமரேசன் சார்ட்ட நிறையா கேட்டுட்டேன். அவரும் சொல்லிட்டாரு, சார் எனக்கே சொல்லலை சார் அப்படின்ட்டாங்க. இப்போ யாருக்கு தான் தெரியும்? தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க, நான் போகிறேன், ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறேன், அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அந்த டீம் போகவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. நிறைய பேர் வந்து இது வந்து சேம் ப்ளஸ் ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இதையும் நடத்துகிறாங்க அப்படின்னு ரொம்ப பேர் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அமைதியாக இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஒன்லி குமரேசன் சார், செல்வம் சார் ரெக்வஸ்ட் பண்ணதுக்காக, சார் நல்லது நடக்கும் சார், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோம் சார், அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம அமைதியாக இருந்தோம். வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. பணம் வந்து சேரட்டும் மக்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு வழியில், அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம அமைதியாக இருந்தது. காரணம் மக்கள் ஃபுல்லாக ஒரு ஒற்றுமையாக அமைதியாக இருங்க, ஜூலை 15 வரைக்கும் யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஈவன் வாட்ஸ்அப் குரூப் முதற்கொண்டு எல்லாமே அட்மின் கண்ட்ரோல் கொண்டு வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாமல் வச்சிருந்ததுக்கு முதல்ல சாரி. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் 2 பேருக்காக நம்ம போராடலை. இப்போ நிறைய பேர் என்னையும் திட்டினாங்க, செல்வம் சாரையும் திட்டினாங்க, குமரேஸ்வரா திட்டினாங்க, எத்தனையோ பேர் திட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் காசு வாங்கிட்டாங்க, இவங்கெல்லாம் அது பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் எம்டி சப்போர்ட்டு, நம்மளை வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சரியா? மாணிக்கம் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, மாணிக்கத்துக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாணிக்கம் வாங்க மாட்டான். அவன் எதுக்கு கொடுக்கணும்? பாதிக்கப்பட்ட உங்களுக்கே அவன் காசு கொடுக்கலாம், எனக்கு எது கொடுக்க போகிறான்? ஆனால் நிறைய ரூமர்ஸ், சரியா, அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, பணம் போட்டது நீங்கள், உங்கள் பணத்துக்காக போராட வேண்டியது நீங்கள், வேற யாருமே கிடையாது. சரியா சார்? பணம் போடும்போது எப்படி உங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சோ, பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் போட்டிங்களோ, பணம் வாங்கும்போது நீங்கள் சட்டை ஏற்றி பிடிச்சி வாங்குங்க. சரியா? பணம் உங்கள் பணம். இதே இது அவங்க பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தா விட்டுருப்பாங்களா அவங்க? சரியா? இதே எம்டி நவீன் ஒரு 50 லட்ச ரூபாய் யார்ட்டையாவது கொடுத்து வச்சுட்டு வாங்கலாம்னா விட்டுருப்பாரா அவரு? ஏன் விட மாட்டாங்க? ஏன்னா நம்ம வந்து ஈனாமானா சொல்லுவாங்கல்ல, இழிச்சவா பையன், அப்படிதான். நீங்கள் உங்கள் பணத்தை கேட்க போகிறீங்க, இன்னொருத்த பணம் உங்களுக்கு வேணாம். உங்கள் பணத்தை யார்கிட்ட கொடுத்தீங்களோ அங்கே போய் கேளுங்க. அவன் யார்கிட்ட கொடுத்தானோ அவன்கிட்ட கேட்கட்டும். சரியா? இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது? கண்ணாமூச்சி விளையாட்டாக இருக்குது. சரியா? இவங்களே கொடுப்பாங்களாம், இவங்களே செய்வாங்களாம், கடைசியில் கேட்டால் என்கிட்ட எந்த கணக்கு வழக்கு இல்லைன்னு வாங்கலாம். சரி, கணக்கு வழக்கு பார்க்க உட்காருங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேணாம், மொத்த காசை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்கலாம். சரியா? மொத்த காசை கொடுன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் எங்கே போய் முடியும்னே தெரியல. சரியா? அதாவது என்னன்னாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க, அவங்க வந்து நம்பிக்கையை உடச்சிக்கிட்டே இருக்காங்க. அது சொல்லுவாங்கல்ல, ஒரு மக்கள் வந்து நம்பிக்கை வச்சு உடச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதில் நடுவில் பலிகடா ஆகிறது வந்து
செல்வம் சாரு, குமரேசன் சாரு முக்கியமாக முன்னாடி நின்று வேலை பார்க்குறவங்க தான். ஏன்னா அவங்களோட நோக்கம் ஏமாத்துறது கிடையாது. அவங்களோட நோக்கம் மக்களுக்கு எப்படியாவது பணம் வந்துடாதா, மக்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா, அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க வந்து முன்னாடி இருந்து போராடுறாங்க. இப்போ அவங்களையே பிளாக் பஸ்ட் வாங்க மாதிரி எம்டி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து உண்மையை சொல்லி மக்கள் முன்னாடி வந்து இங்கே தான் இருக்கு, இங்கே தான் மாட்டி இருக்கு உங்க பணம் அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு. ரீசன் எதுவாகவும் இருக்கட்டும். ஏன்னா அவர் சொன்னா அவர் நினைக்கிறாரு வேற யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லை வேற ஏதோ இஷ்யூ ஆயிரும். அதான் ஏன்னா எனக்கு வந்து நிறைய காதுபடி நிறைய பேச்சு வந்துச்சு. ஏன்னா இவர்கிட்ட பணம் இல்லை, இவர் பணம் வந்து வேற எங்கேயும் வச்சிருக்காரு, அது எங்கன்னு சொன்ன மாட்டிக்குவாரு அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு ரூமர்ஸ் கட்டுக்கதைகள் எல்லாமே வந்துகிட்டே இருந்துச்சு. இவங்க கிட்ட பணம் இருக்கிறதுங்கிறது உண்மை. அதை வெளியே எடுக்க இவங்களுக்கு மனசு இல்லை. கேஸை பார்த்துக்கலாம், நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மன பிராந்தி. அது சொல்லுவாங்கல்ல ஸ்பிளிட் ஸ்பெஷாலிட்டி. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்பிளிட் ஸ்பெஷாலிட்டி, அதாவது மக்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு போராட்டம் அறிவிச்சு எல்லாம் வரும்போது ஓகே 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 வாங்க ஒற்றுமையாக சேருவோம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி வந்துடுறது. அங்கிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப பார்த்துக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்த்துக்கலாம். அதாவது இவங்க தான் மீட்டிங் போட்டது, இவங்க தான் காம்ப்ரமைஸ் வந்தது. அப்புறம் இந்த பணம் மீட்பு கமிட்டி, பண மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை உருவாக்குனாங்க. உருவாக்குனதோட சரி, அதுக்கடுத்து அந்த குழுவில் எந்த விதமான டிஸ்கஷன், எந்த விதமான இது இல்லை. ஜஸ்ட் மெசேஜ் பாஸ். காலையில் எந்திரிச்சோன்னு யோகா மெசேஜ், கையில் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், வணக்கம், வந்தே மாதரம், அன்பே இருங்க, இதை மட்டும்தான் அதில் போடுறது. பண மீட்புக்குள்ள பணம் எங்கே இருக்குன்னு தேடுங்க, அது எப்படி செய்ய போகிறோம், எப்படி கொண்டு வர போகிறோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஃபுல் அட்மின் கண்ட்ரோல். யார் அட்மின்? ஒரே ஒரு ஆள், அவர் முத்துச்செல்வம் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இது எதுக்கு இந்த குரூப்பு? மக்கள் வந்து பருத்து கேட்கணும். மக்கள் சார்பில் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க மக்களோட கேள்வி அதில் சொல்லணும், அவங்க பதில் சொல்லணும். அதாவது நம்மளை பேசவே விட மாட்டாங்களாம், அவங்க நினச்சது மட்டும்தான் செய்வாங்களாம். இதை வந்து சொன்னால் நம்ம மேலே தப்பான், சரியா? நம்ம மேலே இது பண்ணுவாங்களாம், நம்ம மேலே கோவப்படுவாங்களாம், நம்ம எதுவுமே பேசக்கூடாதான். இது எந்த ஊர் நியாயமாக இருக்குன்னு தெரியல. நம்ம கிளியராக சொல்லிட்டோம், உங்கள் பணம் இழந்தது நீங்கள் மட்டும்தான். நான் வந்து எல்லாரையும் ஒற்றுமையாக ஒன்று சேர்க்கணும், நான் ஒன்று சேர்த்துட்டேன். இப்போ ஒருத்தர் காஷ்மீரில் இருக்காரு, ஒருத்தர் அசாமில் இருக்காரு, ஒருத்தர் குஜராத்தில் இருக்காரு, ஒருத்தர் கன்னியாகுமரியில் இருக்காரு, ஒருத்தர் வேலூரில் இருக்காரு, ஒருத்தர் போச்சமல்லியில் இருக்காரு, ஒருத்தர் மதுரையில் இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது என் வேலை. நான் சேர்த்துட்டேன், சேர்த்து முடிச்சாச்சு. இனிமேல் உங்கள் பணத்தை போராடுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இன்னொருத்தவங்க முன்னாடி நின்று வந்து போராடி வாங்கி தருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. நீங்கள் எப்படி தனிப்பட்ட முறையில் காசு கொடுத்தீங்களோ அந்த பணத்தை வாங்கக்கூடிய உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. போங்க, கேளுங்க, எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தேடுங்க, வேற வழியே கிடையாது. ஏன்னா நம்ம யார்கிட்ட கொடுத்தோமோ அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டாதான் அவங்க போய் அவங்கள போய் கேட்பாங்க, வேற வழி கிடையாது. இப்போ நீங்கள் டேரெக்டாக அவர் எம்டி கிட்ட போய் கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவார்? ஏன்ட்டா கொடுத்த, உங்கள் லீடர் என்கிட்ட கணக்கு வழக்கே கொடுக்கல, எனக்கு தெரியாது, என்கிட்ட வந்து ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் இருக்கு, நீங்கள் போய் பாருங்க, சரியா? இவரே கேஸ் கொடுப்பாராம், இவரே வந்து 300 பேருக்கு கேஸ் ரெடி பண்ணுவாராம், எல்லாமே பண்ணுவாராம். அப்புறம் இவரே வந்து சொல்லுவாராம் யார் பணம் தர தேவையில்லை, நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரியா? அப்போ போட்ட கேஸை வாபஸ் வாங்கியா? அதுவும் வாங்க மாட்டாராம். இது எப்படி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு மனநிலைன்னு தெரியல, சரியா? இதை நம்ம கேட்டால் நம்ம கெட்ட வேண்டாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நவீன் சார், நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீங்கள் தான் உருவாக்குனது எனி குளோபல்ங்கிற வெப்சைட், சரியா? இன்னைக்கு யாருனாலும் godaddy.comல ஒரு அமௌண்ட் பே பண்ணால் அவங்களுக்கு வந்து வெப்சைட் உருவாக்கிடுவாங்க. சரி, ஓகே, வெப்சைட் நீங்கள் உருவாக்கிட்டீங்க, வேலட் நீங்கள் தான் உருவாக்குனீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க, பண்ண சொன்னீங்க, ஆதார் பேன் எல்லாமே போட சொன்னீங்க, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஏடிஎம் கார்டு கொண்டு வந்து கொடுங்க, அதை பற்றி அப்டேட் கொடுங்க அப்படின்னா எந்த அப்டேட் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, என்னை காப்பாற்றுங்க, நான் சின்ன வயசு, நான் வாழணும், நான் வந்து ஜெயிலுக்கு போகணும் வேணாம், நான் விருப்பப்படல, நான் வந்து உங்கள் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், பணம் பாதுகாப்பாக தான் இருக்குது, அதாவது மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸுன்ற நான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், சீக்கிரமாக நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்களே தவிர, இந்த ஒரு நியூஸ் பேப்பர்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆடலாம் வாயிலேயே வடை சுடுறது, அந்த வாயிலேயே வடை சுடுறது மட்டும் சுடாதீங்க, சரியா? உண்மையான வடையை சுட்டு காட்டுங்க, சரியா? பணம் நின்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுக்குறேன்னு வாயால் சொல்கிறீங்களே தவிர அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்போ உங்களை நம்பி எத்தனை பேர் முன்னாடி வேலை பார்த்து கடைசியில் அசிங்கப்பட்டது மட்டும்தான் மிச்சம், சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என்னை வந்து அங்கே கேஸ் போட்டாங்க, இங்கே கேஸ் போட்டாங்க, எல்லாரும் இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் கேஸ் போடாதான் சார் செய்வாங்க. ஏன் சார் பணம் வந்து ₹1 ₹2? நீங்கள் பணம் ஒரு 50 லட்சம் ரூபாய் யார்ட்டையாவது கொடுத்துட்டு வாங்காமல் இருந்தால் கேளுங்களேன். எப்படி நீங்கள் அந்த வெஞ்சர் கேபிட்டல் கொடுத்தீங்களோ அப்புறம் நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா? சொல்லுங்கள்.
வெஞ்சர் கேபிட்டல் கொடுத்த அமௌண்ட் இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சு அது நாங்கள் எல்லாரும் மக்கள்லாம் முடிவு சேர்ந்து என்ன சொல்லியிருந்தோம், நம்ம குமரேசன் சார் அக்கௌண்ட்டில் வாங்குவோம் அப்படின்னு. அதுக்கும் ரைட் லெஃப்டா ஈகோ கிளாஷ்னால யாரோ வந்து இல்லை எந்த அக்கௌண்ட்லேருந்து போச்சோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி பேக்டோர் என்ட்ரி பண்ணி கேம் விளாண்டு என்னென்ன பண்ணி அந்த பணத்தை இப்போ ஒன்றும் இல்லாத மாதிரி அதை பற்றி பேச்சே எடுக்காத மாதிரி அமுக்கிட்டீங்க. சரியா? அந்த 369 இருக்கிற பணம் யாரோட பணம்? மக்களோட பணம். சரியா? மக்கள் பணத்தை திரும்ப மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பேருக்கு உள்குத்தா வலிக்குது. ஏன்னா அது அவங்க பணமா, அதாவது அவங்க வட்டிக்கு வாங்கி போட்டிருக்காங்களாம். அதாவது இதனால் வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பணம் இங்கே பணம் நான் சொத்தை வைத்து போட்டேன், இன்னைக்கு அவங்க அக்கௌண்ட்லேயே திருப்பி வரணுக்காக என்ன சொல்றாங்க, நாங்களாம் வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கோம். நீங்கள் வட்டிக்கு வாங்கி வெஞ்சர் கேபிட்டலுக்கு நம்பிட்டோம் சார், நம்பிட்டோம், எல்லாமே நம்பிட்டோம். சரியா? அப்போ ஆந்திராவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது யாரு? அந்த கேரளாவில் அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது யாரு? அவளை இடம் வாங்கி போட்டது யாரு? எல்லாமே செஞ்சது யாரு? எல்லாமே இருக்கு வீடியோவில், எல்லாம் ஆதாரப்பூர்வமாக இருக்கு. சரியா? நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த இடத்த கைமாற்றிருந்தாலும் டிஎன்பிடி ஆக்டில் நம்ம போலீஸில் என்கொயரியில் போட்டால் போதும், அது கோர்ட்டில் பதிவு பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஓ மூலமாக அந்த இடம் யார்கிட்ட வந்து நீங்கள் வாங்கினீங்களோ அவங்ககிட்ட திரும்ப போயிடும். அதனால கவலையே படாதீங்க. இப்போ உங்களால் அந்த இடம் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க காசு கொடுத்தா வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த இடத்த நீங்கள் தெரியாமல் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி அதுவும் அவங்களுக்கு தேவையில்லாமல் சட்ட சிக்கலை தான் உருவாக்கும். நீங்கள் ஒருத்தர் அழிஞ்சதும் பத்தாத இன்னும் எத்தனை பேரை அழிக்க போறீங்க அப்படிங்கிறது தெரியல. சரியா? அதனால நவீன் சார், உங்களுக்கு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, மக்கள் உங்களை ரொம்ப நம்பி செகண்ட் இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் யாரும் நம்பலை, 2 வருஷமா நம்பலைங்கிறது வேற. செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம குமரேசன் சாருக்காக நம்பி முன்னாடி வந்து இவ்வளோ டைம் கொடுத்து, சரியா, ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க, யாருக்காவது ஒருத்தருக்கு செய்யுங்க. சரியா? முதல்ல சொன்னீங்க 111 என்னன்னு தெரியுமா? பட்டராமம். அந்த பட்டராமான்னு எல்லாரும் கேள்விக்கிட்டாங்க. ஏது சார் 111 டிசைட் பண்ணாங்க, ராமம்மா இந்த வட்டமும் ஏமாத்தமா அப்படின்னாங்க. இல்லைப்பா, அவர் வந்து வெப்சைட் உருவாக்கியிருக்காரு, வேலட் உருவாக்கியிருக்காரு, ஏடிஎம் கார்டெலாம் கொடுக்க போகிறார், எல்லா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுப்பா, ஏதோ ஒரு நல்லது நடந்துடும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வெயிட்டிங்னு வச்சு மக்களை கண்ட்ரோல் பண்ணி கடைசி வரைக்கும் ஒன்றுமே நடக்கலைன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்துன்னா என்ன செய்வீங்க சார்? சொல்லுங்கள். அப்புறம் சொல்லுவீங்க சார் ஒரு 5 days கொடுங்க, ஒரு 3 days கொடுங்க, ஒரு 2 days கொடுங்க. என்ன சார் இது நியாயம்? ஒரு நியாயம், ஒரு தர்மம், ஒரு நீதி, நேர்மை, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கண்ணில் படாதா? மனசாட்சி உங்களுக்கு குத்தாதா? சோத்துல கை வைக்கும் போது உங்களுக்கு வந்து வலிக்காதா? இத்தனை பேர் குடும்பத்தை நம்ம நடுத்தரில் நிப்பாட்டிட்டோமே, நம்ம என்னதான் பண்ண போறோம், நம்ம என்னதான் செய்வோம், அவங்க வாழ்வாதாரம் என்ன, அவங்க குழந்தையோட என்ன மருத்துவம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் எத்தனை பேர் அழுகுறாங்க, அதோட வலியும் வேதனையும் உங்க காதில் விழுகலையா? ஏன்னா உங்களுக்குலாம் விழுகாது. ஏன்னா அது சொல்லுவாங்கல்ல, மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, தனக்கு வந்தால் ரத்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி தான் நீங்கள். அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு பட்டாதான் தெரியும். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்னு. தெரியும்னா ஏன் சார் அப்படி இருக்கீங்க? என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதோட உண்மைத்தன்மை என்ன, அதுக்கு தான் பணமீட்பு குழுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. சரி, அந்த பணமீட்பு குழுலேயே ஏதாவது சொல்லுங்கன்னு பார்த்தா வெறும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், யோகா மெசேஜ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சரியா? எல்லாமே பொய்யா, எல்லாமே ஃப்ராடா, திரும்பவும் முதல்ல இருந்தா. ஏன் இப்படி? உங்களுக்கு வாழணும்னு ஆசை இல்லையா? ஜெயிலுக்கு நாங்கள் போகக்கூடாது, நல்லபடியாக திரும்பி வந்துடணும், நம்ம வந்து நம்ம ஒய்ஃபு, நம்மளுக்கு ஒரு குழந்தை, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் வாழணும், அந்த எண்ணமே இல்லையா சார்? மக்கள் ரொம்ப பரிதவிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் யாரு கேட்கறதுக்கு, எங்கள் குடும்பம் அப்படின்னு. நீங்கள் செஞ்சுருந்தாலும் நாங்கள் ஏன் உள்ள வரோம், எங்களுக்கு என்ன இருக்குது? எவ்வளோ முன்னாள் இராணுவ வீரர்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியலையா? அவ்வளோ பேர் அவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு நொந்து போய் உட்காந்துருக்காங்க. யாரும் ஒன்றும் பிளாக் மணி கிடையாது அவங்களுக்கு, அவங்க எல்லாமே உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் தரமாட்டீங்கன்னு கெஞ்சுறாங்க. சரி, அவங்க பணத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டு உங்ககிட்ட மன்றாடுறாங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது. மக்களே, நான் தெளிவாக சொல்கிறேன், பணம் உங்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. திரும்பவும் ஏமாத்து விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது, செல்வம் சாருக்கும் தோணுது, குமரேஷ் சாருக்கும் தோணிக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு அறிவிச்சிருவோம். ஆல்ரெடி நம்ம 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஒரு டேட் மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அது நடக்குமா நடக்காதா, என்ன செய்யறது, இல்லை டேட் மாறி இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி நாங்கள் வந்து விரைவாக என்ன அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை தான். ஏன்னா இதுக்கடுத்து அமைதி பேச்சுவார்த்தை, காம்ப்ரமைஸ் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரியா? டைம் கொடுத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் பணம் ஒன்று தான் ஒரே வழி. இனிமேல் ட்ராமாலாம் கிடையாது, காயின்ஸ்லாம் கிடையாது, வேலட்லாம் கிடையாது. நாங்கள் கொடுத்தது பணம், நீங்கள் கொடுக்க வேண்டியது பணம். அதை முதல்ல ரெடி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன ட்ராமா, கதை, கட்டுக்கதை எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோங்கிறது
கூடிய விரைவில் நம்ம சொல்லுவோம். அது மிகவும் அதிரடியாக இருக்கும். மக்கள்லாம் ஒற்றுமையாக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பணத்தை நீங்கள் வாங்குறதுக்கு போராடினதான் உண்டு, வேற வழியே கிடையாது. சரியா? நீங்கள் ஈரோடு இஓடபிள்யூல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதை முறைப்படி போய் அங்கே இருக்க காவல்துறை அதிகாரிகிட்ட அவங்க ஒத்துழைப்போட போய் புகார் கொடுங்க. மற்றபடி மற்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்க, என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னு கேட்டுட்டு சீக்கிரமாக நாங்கள் அதுக்கான ஒரு அப்டேட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். கவலையப்படாதீங்க. ஒற்றுமை மட்டும்தான் உங்களுக்கு ஒன்று சேர்க்கும், வேறு வழியே கிடையாது. அதனால் சீக்கிரமாக நாங்கள் குரூப்பையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஈவினிங்கே குரூப்பையும் ஓப்பன் பண்ணிடுவோம். நீங்கள் என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் சொல்லணும் மக்களே. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.